கைஸ், நம்ம மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் வேர்ல்டு விளையாட போகிறோம். வாங்க இப்போ நான்கிட்ட வேர்ல்டுக்குள்ளே போவோம். இங்கே லோடிங் ஆகிட்டுருக்கு. உங்கள்கிட்ட கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இருங்க. கைஸ் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் ஃபார். ரொம்ப நேரமாக லோடிங் ஆகுது. அதுக்குள்ள ஏன்னா அவங்க பாதியிலே கட் பண்ணிடுவேன். அப்புறம் வேர்ல்டு ஸ்டார்டிங்லேருந்து காட்டுறேன். வேர்ல்டுக்கு இதுவாகிடுச்சு. நான் இந்த செஸ்ட்டு இது பண்ணேன். செஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறேன். நானே இந்த செஸ்ட்டு எங்கேயாச்சும் கொண்டு போய் வச்சிட்றாங்க. அதையும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே இருக்குன்னே தெரில. அப்புறம் நான் அந்த சைடு வந்தப்போ தான் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். பிக்காக்ஸு ஸ்டோன் பிக்காக்ஸா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இப்போ இதெல்லாம் தொட்டுக்கிட்டு எடுத்துட்டேன். அப்புறம் ப்ரெட்டு, பொட்டேட்டோ, அப்புறம் இந்த சாப்லிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் அப்படியே இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன். நான் இந்த செஸ்ட்டை கூட நான் விட்டுட்டேன். நான் தேவை எதுக்குன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் போயிட்டு போன்னு சொல்லிட்டு ஷீப்பை தேடுறதுக்காண்டி போயிட்டேன். ஆமாம், ஷீப்பை தேடுறதா போனேன். சரியா உட்டை உடைக்கலான்னு சொல்லிட்டு உட்டை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள்கிட்ட ஒரு 30 விட்டை உடைக்கலான் இருக்கேன்னா ஃபஸ்ட் எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா உங்கள்கிட்ட 30 விட்டை உடச்சிட்டு காட்டுறேன். சரியா கைஸ், 30 விட்டை நான் உடச்சிட்டேன். அதான் என்னடா அதுக்குள்ளாடி உடச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். அதான் இது ஃபஸ்ட்டு ஷிப் ஒன்றத்தை பார்த்தேன். அந்த பிளாக் ஷிப்னால் சரி கலர் கூட வச்சு இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். குட்டி ஷிப் அடித்து பிரயோஜனமே கிடையாது. எதுக்கு, சின்னது தானே உயிர் வாழ்ந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அடிக்கடி இப்படி ஸ்டெக்காக இது காசு என் ஃபோனுக்கு. அவன்கிட்ட வெளியே தள்ளி விட்டுருச்சு. ஏதோ தொட்டிருப்பேன் போல் வெளியே தள்ளிடுச்சு. அதை நான் அவங்ககிட்ட கட் பண்ணிடுவேன். வாங்க நம்ம இப்போ அடுத்த ஷீப்பை தேடலாம். ஒரு ஷீப்பை எனக்கு இங்கே இருந்த மாதிரி தோணுச்சு. அதான் இந்த சைடு வந்தேன்னா இந்த சைடு ஒரு ஷீப் இந்த பக்கத்தை ஷீப்பை காணோம். ஆனால் வாங்க பார்ப்போம், இருக்குன்னு நம்புவோம். வாங்க என் தம்பி தான் கைஸ் கொஞ்சம் நெரும்பிக்கிட்டு கிடைக்கான். வாங்க இன்னும் கொஞ்சம் தான். ஐயோ பியர் இருக்குது. இதெல்லாம் அடிக்க வேணாம், சட்டுன்னு அடிச்சிட்டேன். அவ்வளோதான். அம்மா கிட்ட இப்போதைக்கு அவ்வளோ இது இல்லை எதுவுமே. அதனால் ஆடையை தேடி போவோம். இன்றைக்கி ஒரு நைட் முடிஞ்ச இந்த ஒரு நாளில் இந்த ஃபஸ்ட் எபிசோடில் ஓரளவுக்கு நான் எல்லாமே இது பண்ணிடுவேன். பெட்டு எல்லாமே செஞ்சுருவேன். அடுத்த எபிசோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் கொஞ்ச நேரத்தில் வேறு பயம் நான் போய்கிட்டு இருந்தேன்னா வேறு பயம் வந்துருச்சு. போய்கிட்டே இருந்தனால வேறு பயம் வந்துருச்சு. இப்போ நான் 2 உள்ளு இருக்குது பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தேன்னா அந்த சைடாக போய்கிட்டு இருந்தேன்னா ஒரு ஆடு மாட்டோன்ட்டு என்னடா ஃபோன் வந்துருச்சு காய்ஸ். அதான் நான் பேசி கட் பண்ணிட்டேன். அதை
இங்கே ஒரு ஆடு இருந்துச்சு, அதனால் முடிச்சிட்டோம். நான் இப்போ பூவை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 3 பூவை வச்சுட்டு நான் அதில் டை செஞ்சுட்டு நான் இது பண்ணிட்டேன். அதான் பெட்டு பண்ணலான்னு வச்சுட்டு சொல்லிவிட்டு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த டை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதுவே செய்யாமல் எல்லாமே பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளே பண்ணல. இந்த வெப்பன்லாம் ஃபஸ்ட்டே கிடச்சனால கிராஃப்டிங் டேபிளே பண்ணல. இப்போ தான் திரும்பி பண்ண போகிறேன். நான் டக்குன்னு கைக்கு வர மாட்டேங்குது காய்ஸ். அப்புறம் அந்த 3 டே எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சோண்டு இந்த பிளாங்க்ஸை எடுத்துக்கிட்டேன். தேவைப்படுன்ட்டு அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் வச்சு நான் இப்போ நைட்டு வேறு ஆக போகுது. அப்படியே டக்குன்னு செஞ்சுட்டு நான் படுக்க ஆரம்பிச்சிட்டேன். பெட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வச்சுட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் படுத்தோடனே வரல. அப்போ ஃபுல்லாக நைட்டே ஆகலை. இந்த சைடு பார்த்தா ஓரளவுக்கு இருட்டாக தெரியுது. இந்த சைடில் இருட்டு அவ்வளோவா தெரில. இந்த சைடு இருட்டு தெரியுது பாருங்கள். இந்த சைடாக சூரியன் மறையிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சைடு தானே கம்மியாக, அப்போ இந்த சைடு தானே இருட்டு இருக்கணும். இந்த சைடு தெரியவே இல்லை. அப்போ எனக்கே புரியலையே. சரி, நம்ம அவ்வளோதான் படுக்க போகிறோம். பை. சரி, தூங்கிட்டேன் காய்ஸ். இப்போ தூங்கிட்டே பெட்டை எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஏதாச்சும் வேறு எதுக்கு போவோமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் இப்போ தான் காய்ஸ் வேறு பயம் வரும். இந்த பனி கட்டினாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த ஐஸ் இருக்கிறதே நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் இதை எடுத்துக்கிட்டு அப்படியே இது இருடா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒன்று வந்து வெடிச்சிருக்கு. அந்த க்ரீப்பர் வந்து வெடிச்சிருப்பேன் போல். சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டேன். அதுக்கு 1 ஆட்டை குறைச்சி விட்டுருச்சு. சரி வாங்க நம்ம போவோம். இங்கிட்ட வந்து பார்த்தா நான் கூட ஏதோ கீழே தரேன்னு நினச்சேன். ஆனால் மரத்து மேலே நின்றுக்கிட்டு இருந்தேன். இங்கேருந்து தாவி அப்படியே பார்க்கர் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கீழே பொழுத்துன்னு விழுந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போய்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரம் போனோடனே அப்படியே வேறு பயம் வந்துருச்சா. இப்போ வந்து ஆடு மாட்டுது பாருங்கள். நான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஆடே மாட்டலை. ஆனால் இப்போ ஆடு மாட்டுச்சு. சரி அது எதுக்குன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வேறு பயமே வந்துச்சு. இந்த செரிப்பழ செடியில் தான் எனக்கு ஒரு சம்பவமே நடக்கும். அதில் தான் இந்த எபிசோடை முடிப்பேன் நான். பாருங்கள், இப்போ நான் அந்த செடிப்பழம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன்னா சாப்பிட சும்மா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா கேவாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு சரி நான் இப்போ உள்ளே போகலான்னு தான் நினச்சேன். இங்கே இப்போ வந்து அடிச்சுக்கலான்னு நினச்சிட்டு போனேன். பார்த்தா ஒரு 2 சாம்பி தான் வந்தாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு உள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் டர்ட்டெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா இவங்க வந்து சுளுசுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேறு ஆடில் வச்சுருந்தேன்னா டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடில் வச்சுருந்தேன் சரியாக தெரில காய்ஸ். நான் எதில் வச்சுருந்தேன்ட்டு நார்மல்லே ஆடிலே தான் வச்சுருந்தேன். அப்புறம் நான் விட்டுட்டு இங்கிட்ட இந்த சைடாக போயிட்டேன். அப்புறம் அடிச்சு விடுவேன்ட்டு இது இந்த செரி பழத்தில் ஒரு சம்பவம்னு சொன்னேன்ல காய்ஸ். நானே பயந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே விழுந்து அடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னன்னே தெரில. டக்குன்னு கீழே பார்த்தா தான் தெரியுது இந்த செரி பழம்ன்ட்டு. அப்புறம் ஐயோ இனிமேல் தான் முடியாதுடான்னு சொல்லிட்டு தான்